பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் event. இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோட கேரக்டர் பேர் விஜி. இட்ஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் அ 29-year-old பாய் சத்யா அண்ட் ஒரு 21-year-old கேர்ள் விஜி. ஸோ இந்த ஏஜ் கேப்பே நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. Though Vijay is 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில் என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். வேறாஸ் சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. he is also focused but only on விஜி. விஜி மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம என்ன லைஃப்பில் there will be a person நம்ம லைஃப்க்கு வந்து they'll change something in our life, they'll change something within us. Maybe விஜி சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் சத்யா அண்ட் விஜி. இந்த குட்டி கிளிம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created and இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அந்த நேச்சுரல்னஸ் வரதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரிதிங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீல்டில் அவங்க கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் he was very sure that I know உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் இட். எமோஷனில் நானும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல இது பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அட்மையர் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திகேயன், அண்ணா கார்த்திகேயன், தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான் இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோடு தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னா பற்றி நான் சொல்லி ஆகணும். ரத்னா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவை பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட் தெரியல, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரத்னா கிட்ட ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில, பட் ஆனால் இந்த படம் மூலயமா அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும், எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம்
அதே 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 மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29லேருந்து மாஸ்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம், லவ் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் இப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணணும்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஆர்டிஸ்ட் விதுவை சொல்லிடுவேன். என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும்போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவை டே 1லேருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி விதுக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்குது. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணால் செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விது. தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி, ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்கள் 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சொல்லுவார். எஸ், நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த 29 டைட்டில் டீசர் பார்த்ததுலேருந்தே இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுச்சு. நான் யார் அப்படின்ற கொஸ்டின் அந்த 29 to 30க்குள்ளே எல்லாருக்கும் இந்த கேள்வி எழும்பும். ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் நான் என்ன கதையை அவங்க சொல்ல போகிறேன், என்ன எமோஷன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன், என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எந்த லெவலில் இருக்குது, இதை ஒரு சபைக்கு வைக்கும்போது அது என்னவா போய் சேரும் அப்படின்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு வாட்டியும் அதில் ஃபிலிம் லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் செல்ஃபாக. அதை அந்த டீசர் வந்து திரும்பி ரீகால் பண்ணி விட்டுச்சு. நான் கதை எழுதிட்டு இருக்க டைப்பில். ஸோ அங்கேருந்தே இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் ஒரு அவ்வளோ இம்பேக்டாக ரொம்ப கனெக்டிவாக இந்த படத்தில் வந்துருக்கு. அது சாண்டோன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இந்த ஆல்பத்தில் வர இந்த பூப்பாட்டில் வர ஆல்ரெடி கல்ச்சராக லவர்ஸ் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த அவர் அழகாக ஒரு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபி வழியாக சரி, அது ஒரு கதை, அது பாட்டிலேருந்து ரத்னா சார் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறையா காதல் பண்ணியிருக்காருன்னு. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில் மொத்தம் நான் வந்த நாள் வந்து சொல்லியிருக்காங்க, நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் எப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்காங்கன்னு ரொம்ப ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அந்த படமே அப்படி தான் உருவாயிருக்கு. ஸோ அந்த வகையில் லோகேஷ் சார், கார்த்திகேயன், ஃபோன் பெஞ்சுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவங்களை பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கை வருது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you for your kind wishes. அடுத்ததாக வந்து we have Franklin அவர்கள், ரைட்டர்ஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனர். Can we please have him on stage? இந்த டீமில் யாருமே எனக்கு தெரியாது. ரத்னா ப்ரோ தான் மீட் பண்ணேன். மார்கழியில் மக்கள் இசை அவர் பேசினதுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண நினச்சேன். ரொம்ப ரெகுலரான டெம்ப்ளேட்டான ஃபிலிம்ஸ் பண்ண வராத ஒரு ஆள் ரத்னான்னு எனக்கு தெரியும். அவரோட முந்தைய படங்கள் அதுக்கான சாட்சின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. நல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ. Thank you so much. அடுத்ததாக வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ப்ரொடியூசர்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பூஜை நிகழ்ச்சியை இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு அதிகமாக எல்லாரையும் பேச வச்ச ஒரு ப்ரொடியூசர், இயக்குனர் சினீஷ். ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. நீங்கள் என்ன பேசுறது எல்லாருக்கும் என்னோட விஷஸ். ஓகே, லோகேஷ்
லோகேஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோன்மன்ஸ் கார்த்தி. லோகேஷ் சொல்லணும், ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அப்போது லோகேஷ், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் யோகி பாபா எனக்கு அவார்ட் கொடுக்குறாங்க, உனக்கும் அவார்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்றா போயிடலாமான்னு கேட்டேன். ஓகே சினிஷ் அப்படின்னாங்க. கார் எத்தனை ரூபா, பெட்ரோல் காசு இல்லை, ஒரு 200 மட்டும் போடுவேன். நீ சொன்ன 150 ரூபா ஓகே வேணாரு. ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 4-5 படம் ப்ரொடக்ஷன். இப்போ என்ன கார் வச்சுருக்காருன்னு தெரில. ஸோ க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரத்னா, எனக்கு டைம் பாஸ் போர் அடிக்கும் போது தான் ரத்னாவுக்கு ஃபோன் அடிப்பேன். என்ன கலாய்ப்பாப்பில் எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ ரத்னாக்கும் வாழ்த்துக்கள். நாளைக்கு ஷான் இருக்காப்புல, அவருக்கு நான் பேசுகிறதா இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ கார்த்திக் சுப்பராஜ் சார், மீன் சார்ல பிரதர் சாரி. ஸோ அவருக்கும் விஷஸ். ஸ்டோன்மன்ஸ் கார்த்தி இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸ்வீட்டஸ்ட் டார்லிங் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் மீட் பண்ணது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதுக்கு மேலே எனக்கு இங்கிலீஷும் வரல, பேசவும் வரல. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், நீங்கள் 2 வரையில் முடிச்சுட்டு போயிட்டீங்க. வேறு ஏதாவது எக்ஸ்டெண்டட் ஸ்பீச் இருக்குதுன்னா சொல்லுங்கள், we will continue this later. Thank you so much for your wishes. ஸோ அடுத்ததாக வந்து கார்த்திக் யோகி அவர்கள் நிறைய ஸ்ட்ராங் ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம்ஸ் வந்துட்டு இருக்கிற டைமில் வெரி லைட் ஹார்ட்டட் ஃபில்ம் எடுத்து எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. வருஷம் ஃப்ரம் சார். எல்லாருக்கும் வணக்கம். 29 நல்ல ஒரு டைட்டில். ஒன்று ஜாஸ்தியாக அந்த உட தட்டி வேறு மாதிரி டைட்டிலாக இருந்திருக்கும், கொஞ்சம் வயசான டைட்டில் மாதிரி. ஸோ 29 கூட ஒரு யூத் இருக்குது. ரைட்டு, பூவாக வச்சுருக்கீங்க, அது என்ன அர்த்தம் தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி 29C பஸ்ஸில் அது அதிகமாக ட்ராவல் பண்ணுவார், விரல அந்த மாதிரி ஒரு கதையாக அப்படின்னாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ ரத்னா ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார், அவரை பற்றி சொன்னால் நாளைக்குனால எங்களோட சீனியர் பேட்ச் அவர். ஸோ இது நாளைக்கு முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாய்ப்பு கேட்டேன், பீஸாவில் நடிக்க முடியுமா அப்படின்னு. கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும். என்னோடய ஃப்ளாட்டுக்கு மேலே தான் இருக்கார், அடிக்கடி லிஃப்ட்டில் பார்ப்போம். ஸோ அப்படி நல்ல ஒரு சீனியர், நல்ல ஒரு பழக்கம். ஸோ அதை அடுத்து ப்ரொடியூசர் மிஸ்டர் லோகேஷ் வந்து சரி எதுவும் சொல்லலை, அங்கேருந்து பார்த்து முறைக்கிறாப்புல. ஸோ லோகேஷ் வந்து மாநகரம் டைமில் வந்து நாங்களாம் அதே தான் சினிஷ் சொன்ன மாதிரி 150 ரூபா மாதிரி அதே தான், இன்னும் 100 ரூபா அதே 200 ரூபா இப்படி சுற்றிட்டு இருந்த ஒரு டைம் அது. ஸோ நான் லோகேஷ், நித்திலன், அஸ்வத், ஸ்ரீனேஷ், சந்துரு எல்லாருமே நாங்களாம் ஒரே டீமாக இருந்தோம். ஸோ அதுலேருந்து லோகேஷோட வளர்ச்சி சூப்பர். ஸோ கங்கராஜ் சார் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார், கங்கராஜ் அவருக்கும். அண்ட் டார்லிங் ஷாண்டோடன் வடக்குப்பட்டி ராமசாமியில் மியூசிக் போட்டார். ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு ஆள், செம்மையான மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாரு. இது டீசர் மியூசிக், இப்போ பார்த்த அந்த ஸ்னீக் பீக்கோட மியூசிக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் பிரீத்தி அஸ்னாரி, ஆக்சுவலாக அவங்கள கேஷ் பண்ணதுக்கு பிளான் பண்ணோம் ப்ரோக்கோடில், பட் அவங்களோட டேட்ஸ் நிறைய மிஸ் ஆச்சு. எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். கங்கராஜ் யூ ப்ரோ. நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், ஆர்ஜே பாலாஜி கலாச்சாரி இவர் தான் வந்து ரெட்ரோவில் வில்லனா பண்ணாரான்னு நான் கேட்டேன். என்னங்க நோக்கியா ஃபோன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, கலாய்க்கிறாரு. நான் என்ன அவர் பக்கத்தில் உட்காந்து கவுண்டராக போட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்லைங்க அப்படி ஒருத்தர் பண்ணிட்டு ரத்னா மாதிரி இருக்கீங்க நீங்கள். ரத்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக ட்ரெஸ்லாம் போட்டுருக்காரு. யூஸ்வலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ருத்ராட்ச கொட்டை போட்டு ரொம்ப லைவாக இருப்பேன். கிட்டத்தட்ட அவர் மாதிரியே மாறிட்டீங்க. மேபி இந்த கேரக்டருக்காக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இதுலையும் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிங் குட் பர்ஃபார்மன்ஸ் இயர். ஏதோ சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க தெரியல, நான் அப்புறம் வந்து நான் பேசுகிறேன். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிவன், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், சூப்பராக ஓடும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமான ப்ரொடியூசர். இது வந்து வெளியில் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. இவர்கிட்ட போய் கதை சொல்லி ஓகே ஆகணும்னா வீடு சென்டிமெண்ட் இருந்தால் வந்து அது கண்டிப்பாக அவருக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாவீரன், அதுக்கப்புறம் 3 BHK போன்ற ஹிட் படங்கள் கொடுத்த அருண் விஸ்வா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுலே. மெயினாக ரத்னாவுக்கும் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்திரமாக்கும். ரத்னா ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கோம், ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பட் நடுவில் லோகேஷ் பதன் மூலியமாகவும் சந்திரன் மூலியமாகவும் தான் ரெகுலராக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது.
அவர் எனக்கு மேயர்மனோட நான் ஒரு பெரிய ஃபேன். மேயர்மன் படத்துக்கும் மேயர்மன் ஆல்பத்துக்கும் அப்போலேருந்து ஒரு படமும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரெகுலர் டெம்ப்ளேட்லேருந்து வெளியில் நிறையா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறோன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீமாகவும் தேட்டர்லேருந்து அதே ரெஸ்பான்ஸ் தான் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அப்படி இருந்தும் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தவர். ரைட்டிங்கில் நிறையா பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். இந்த 29 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்ததுலேருந்து இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரைக்கிங். ஒரு பயங்கர ரிலேட்டபிளாக இதில் நம்ம கூட இருக்கிற ஒருத்தரோட கதையாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த இதுலேயே அந்த ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. அதுலேருந்தே இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 சாங்குமே சீலை சிலைவாக இருக்கும். அப்புறம் இந்த கடைசியாக அந்த பூ பாடல் வந்து நான் ரீசெண்ட் டைமில் கேட்ட பெஸ்ட் ட்ராக் அப்படின்னா பூ பாடல் பாட்டு தான். அது ஏன் இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஷான் ரோல்ன்றது தேங்க்யூ அந்த சாங்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டாக இருந்தது. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது லிரிக் ரத்னா தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக எழுதியிருந்தார். அவ்வளோ ரிலேட்டபுளாக இருந்தது அந்த லிரிக்கும். வெரி வெரி ஹாப்பி ஃபார் ரத்னா. அப்புறம் கார்த்திகேயன் சந்தானம் இங்கே நம்ம கூட இருக்கிறதுல ரொம்ப வெரி ஜெனுவின் பேஷனேட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட். ஸ்டோன் பெஞ்சுமே நான் எப்படி பார்க்குறேன், அவர் அவ்வளோ பெரிய கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு பெரிய பெரிய படங்கள் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவரும் டைரக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஒரு ஆஃப் பீட்டான கண்டென்ட் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பக்கம் கார்த்திகேயன் சந்தானமும் வந்து நீலிரா மாதிரி படம்லாம் இப்போது இருக்கிற சூழலில், இப்போ இருக்கிற ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனில் நீலிரா மாதிரி படம் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப ஒரு டேரிங்கான ஒரு விஷயம் அது. அப்படி இருக்கும்போது நீலிரா படம் பண்ணுறது, 29 இந்த மாதிரி புது புது படங்கள், ரொம்ப டிஃப்ரெண்டான படங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிற ஸ்டோன் பெஞ்சுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜி ஸ்குவாட் அவர் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பண்ணுறது, அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம தொடர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் சப்போர்ட் இருக்கணும். அதுக்கு அது பண்ணி ஆகணும்னு அவசியமே கிடையாது. யாரும் அவரை கூப்பிட்டு கேட்க போகிறது கிடையாது, ஏன் நீங்கள் அது பண்ணல அப்படின்னு கேட்கவே முடியாது. பட் இருந்தாலும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ். அவங்களோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ யூடியூப் பார்க்குறாரு. அதில் சில பசங்க பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னா மிஸ்டர் பார்க்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களை பிடிக்கும், அவங்களை கூப்பிட்டு அந்த ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஜி ஸ்குவாட், ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன் சந்தானம், கார்த்திக் சுப்ராஜ் சார், நான் இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. விது கங்க்ராட்ஸ். நீங்கள் பயங்கரமாக இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரெட்ரோவில் பிரீத்தி உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும்ன்றேன். ஷானியா ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஆல்ரெடி ஒரு கண்டிப்பாக ஒரு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும்னு தோணுது. அது நிச்சயமாக நடக்கும்.